அனைவருக்கும் வணக்கம். நேற்று அமைச்சரவை ஜனாதிபதி தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு. சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த் ஜாத்திச மற்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார ஆகியோருடைய பங்கு பற்றுடன் நடைபெற்றது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவாக அமையப்பெற்றிருப்பது அரசுக்கு சொந்தமான வணிக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பான மீளாய்வு அறிக்கையை சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. அரசுக்கு சொந்தமான வணிக ரீதியற்ற நிறுவனங்களை மீளாய்வு செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக பிரதமருடைய செயலாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு 2024-12-18 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த குழு 160 நிறுவனங்களை மீளாய்வு செய்துள்ளதுடன் அவற்றில் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட 36 உயர்கல்வி நிறுவனங்கள் மீளாய்வு செய்வதற்காக துறைசார் நிபுணர்களுடன் கூடிய உபகுழு ஒன்றின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனங்கள் தவிர்ந்த எஞ்சியுள்ள 124 நிறுவனங்களை 9 வகதிகளின் கீழ் வகைப்படுத்தி குழு விதந்துரைகளை சமர்ப்பித்துள்ளது. அதற்கமைய குறித்த விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது ஜப்பான் அரசினுடைய பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் கீழ் இலங்கை முதலீட்டு சபையினுடைய ஏற்றுமதி செயலாக்க வலயங்களில் தீயணைப்பு பிரிவுகளை நிறுவுதல் மற்றும் உபகரணங்களை மேம்படுத்தல் தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானமாக இது காணப்படுகின்றது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள ஒரு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இலங்கை முதலீட்டு சபையின் கீழ் இயங்கி வருகின்ற ஏற்றுமதி செயலாக்க வலயங்களில் நவீன தீயணைப்பு கருவிகளுடன் கூடிய உள்ளக தீயணைப்பு பிரிவு ஒன்றை நிறுவுவதன் ஊடாக முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற வகையிலும் துரித பதிலளிப்புகள் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை சொத்துக்களை பாதுகாத்து பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு இயலுமை கிட்டும் எனவும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்காக ஜப்பான் அரசினுடைய பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் 300 மில்லியன் எண் கிட்டத்தட்ட 590 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் நன்கொடையாக கட்டுநாயக்க பியகம சீதாவக்க மற்றும் வத்துப்பிட்டிய வல ஏற்றுமதி செயலாக்க வலயங்களுக்கு 4000 லிட்டர் கொள்ளளவுடைய 4 தீயணைப்பு ஊர்திகள் மற்றும் 12 உபகரண தொகுதிகளை வழங்குவதற்கு ஜப்பான் அரசு உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. இக்கருத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு மற்றும் அமுலாக்கல் இலங்கை முதலீட்டு சபையால் கொழும்பு மாநகர சபையினுடைய தீயணைப்பு திணைக்களத்தின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளுடைய பிரகாரம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கிணங்க உத்தேச நன்கொடை அளிப்பை பெற்றுக்கொள்வதற்கான பரிமாற்று பத்திரம் மற்றும் ஏனைய ஆவணங்களில் கையொப்பமிடுவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது அஸ்வசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது. 2024-12 அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இத்திட்டம் இறுதியாக திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. 2025 ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் காணப்படுகின்ற அஸ்வசும உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் கீழ்வருமாறு திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அஸ்வசும அதாவது நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான உதவித்தொகை கிடைக்கின்ற காலப்பகுதியை 2025 4ஆம் மாதம் 30ஆம் தேதி வரை நீடித்தல். அடுத்ததாக இயலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த உதவுத்தொகை மற்றும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறுநர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவுத்தொகையை 7,500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் முதியோருக்காக வழங்கப்படுகின்ற உதவுத்தொகையை 3,000 ரூபாவிலிருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் குறித்த தீர்மானங்களை 2025 ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்தல். உதவுத்தொகையை பெறுகின்ற இயலாமைக்குட்பட்ட நபர்களுக்கான கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு மற்றும் முதியோருக்கான கொடுப்பனவு மேற்குறிப்பிடப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு அமைய கொடுப்பனவு காலப்பகுதியை 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை நீடித்தல். 2025 ஏப்ரல் மாதத்தின் பின்னர் நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள், சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதியை 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை நீடித்தல்.
புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளிகளுடைய விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் அவர்களை உள்வாங்கி தகுதி பெறுகின்றவர்களுக்கு குறித்த கொடுப்பனவை 2025 12 மாதம் 31ஆம் தேதி வரை நீடித்தல் போன்ற தீர்மானங்கள் இதன் கீழ் எட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த தீர்மானமாக அமையப்பெறுவது தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழுவுக்கான குறிப்பு விதிமுறைகள், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சம்பந்தமான விடயங்களாக இருக்கின்றது. ஆசிய பிராந்தியத்தில் போட்டித்தன்மையான சந்தையை உருவாக்குவதற்காகவும் இலங்கையை முதலீட்டு இடமாக மாற்றம் செய்வதை நோக்காக கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய மற்றும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வரி முறைமையை இலக்காக கொண்டு தேசிய இறக்குமதி வரி கொள்கையை அறிமுகப்படுத்தல் மற்றும் அமுல்படுத்துவதற்காக இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஆனாலும் குறித்த பணிக்கு தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழுவொன்றை நியமித்தல் அல்லது குறித்த குழுவுக்கான பணி பொறுப்புகள் விதிக்கப்படவில்லை. தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழுவுக்கான குறிப்பு விதிமுறைகள் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய குறித்த பணி பொறுப்பு குறிப்பு விதிமுறைகளுக்கு திரைசேரினுடைய பிரதி செயலாளருடைய தலைமையில் தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழுவை நியமிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்த தீர்மானமாக அமைவது 2025ஆம் ஆண்டு சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கு உர நிதி மானியத்தை வழங்கல் தொடர்பான ஒரு தீர்மானமாக அமையப்பெறுகின்றது. விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு 2025 சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறு போக பயிர் செய்கைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் உரநிதி மானியத்தை வழங்குவதற்கு அங்கீகாரத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது. அதற்கிணங்க 2025 சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வீதம், உயர்ந்தபட்சமாக 2 ஹெக்டேர்களுக்கும் காலபோக கூட்டங்களில் தீர்மானிக்கப்படுகின்ற வயல் காணிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற வேறு போக பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம், உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேர்களுக்கும் அந்த கொடுப்பனவு அல்லது உரமானியம் வழங்கப்பட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதிக வலு கதிரியக்க சக்தியுடன் கூடிய உயரிய தரத்துடன் கூடிய கதிரியக்க சிகிச்சை உபகரணங்கள் விநியோக கருத்திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. புற்றுநோய் சிகிச்சை சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற 14 நேர்கோட்டு 6 முடுக்கி இயந்திரங்களை 2 கட்டங்களின் கீழ் விநியோகிப்பதற்கு 2013ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய எலக்ட்ரா கம்பெனிக்கும் சுகாதார அமைச்சுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய குறித்த கருத்திட்டத்தின் 1ஆம் கட்டத்தின் கீழ் தேசிய புற்றுநோய் நிர்வாகத்தினுடைய 4 நேர்கோட்டு 6 முடுக்கி இயந்திரங்களும், கண்டி தேசிய மருத்துவமனைக்கு 2 இயந்திரங்களும், காலி தேசிய மருத்துவமனைக்கு 1 இயந்திரமும், மட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு 1 இயந்திரமும், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை தல மருத்துவமனைக்கு 1 இயந்திரமுமாக மொத்தமாக 9 இயந்திரங்கள் தற்போது தாபிக்கப்பட்டுள்ளன. இலங்கை புற்றுநோய் நிபுணத்துவ மருத்துவ நிர்வாகத்தால் சமர்ப்பிக்கப்படும் முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு கருத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் ரத்தினபுரி, பதுளை, அம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் உள்ளிட்ட 5 மருத்துவமனைகளுக்கு உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய இன்ஃபினிட்டி நேர்கோட்டு 6 முடுக்கி இயந்திரங்களை நிறுவுவதற்கும் குறித்த இயந்திரங்களை நிறுவுவதற்கு இயலுமாகும் வகையில் மருத்துவமனையில் நிலத்தடி அரணை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது டெனக்ரிப்லெஸ் 40 மில்லிகிராம் ஊசி மருந்தை கொண்ட 6,000 குப்பிகளை விநியோகிப்பதற்கான பெருகை தொடர்பான அமைச்சரவை தீர்மானமாக இது காணப்படுகின்றது. இதய நோய் நிலைமை கொண்டுள்ள நோயாளிகளுடைய மரணத்தை தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஊசி மருந்தான டெனக்ரிப்லெஸ் 40 மில்லிகிராம் ஊசி மருந்தை கொண்ட 6,000 குப்பிகளை கொள்வனவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலைமுறை பொறிமுறையை கடைபிடித்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக 3 விலை மனுக்கள் கிடைத்துள்ளன. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர பெருகை குழுவினுடைய விதிமுறைகளுக்கு அமைய விவரங்களுடன் கூடிய பதிலளிப்புடன் குறைந்த விலை மனுதாரனான இலங்கையைச் சேர்ந்த MS லைஃப்சர் டு இன்டர்வென்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சர் ஜெனோவா பயோபார்மசூட்டிக்கல் லிமிடெட் இந்தியா இதற்கு குறித்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 8வது தீர்மானமாக அமையப்பெறுவது மின்சார கட்டமைப்பை பலப்படுத்தல் மற்றும் மீள் புதுப்பிக்கப்பட்ட வலுசக்தியை ஒன்றிணைத்தல் கருத்திட்டத்தின் கீழ் கருத்திட்ட ஆலோசனையுடைய பெருகை தொடர்பான தீர்மானமாக இருக்கின்றது.
வரையறுக்கப்பட்ட லங்கா மின்சார தனியார் கம்பெனி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பிரதேசங்களில் கேள்வி அதிகரித்து காணப்படுகின்றமையால் குறித்த நிறுவனத்தால் பேணப்பட்டு வந்த மின்சார விநியோக வலையமைப்பை பலப்படுத்தல் மற்றும் நவீனமயப்படுத்துவதற்காக பரிமாற்ற அபிவிருத்தி மற்றும் விநியோக கருத்திட்டங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மின்சார கட்டமை பலப்படுத்தல் மற்றும் மீள் புதுப்பிக்கப்பட்ட வலுசக்தியை ஒன்றிணைத்தல் கருத்திட்டத்தின் அதன் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. குறித்த கருத்திட்டத்தின் கீழ் கீழ்காணும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கலனி பிரதேசத்தில் தேசிய மின்வலு கட்டமைப்பின் உப மின் நிலையம் ஒன்றை ஊடாக மின்சார சபை மின் விநியோகத்தை வழங்கல். கலனி, நீர்கொழும்பு மற்றும் கோட்டை நீர்கொழும்பு பிரதேசங்களில் லங்கா மின்சார தனியார் கம்பெனியின் மின் அழுத்த வலையமைப்பை வலுப்படுத்துவதற்காக 33 கிலோவாட் மின்சார விநியோகத்தை அறிமுகப்படுத்தல். கலனி மற்றும் கோட்டை நுகேகுட பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்ட நிலத்தடி தந்தி வடங்களை வலையமைப்பாக மாற்றுதல். கோட்டை நுகேகுட மொரட்டுவ மற்றும் களத்துறை கிளை பிரதேசங்களில் 11 கிலோவாட் தன்னியக்க ஓட்டத் தொகுதியை மீள்கட்டமைக்கும் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். கண்காணிப்பு, கட்டுப்பாடு மற்றும் தரவு கிரகித்தல் தொகுதி மற்றும் வலையமைப்பு தன்னியக்க தொகுதி ஒன்று போன்றவற்றை இயக்குதல். அதற்கமைய குறித்த கருத்திட்டத்தினுடைய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான தகமை வாய்ந்த ஆலோசகர்களை தெரிவு செய்து பெற்றுக்கொள்வதற்கான பெருகை செயல்முறையை ஆரம்பிப்பதற்காக வலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது. 9வது தீர்மானமாக இருப்பது 2022ஆம் ஆண்டினுடைய 9ஆம் இலக்க தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான பாராளுமன்றத்தில் அதனை சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக 2025/2/19 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு சட்டமாதிரியினுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு திருத்த சட்ட மூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானமாக அமையப்பெறுவது 1995ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீடு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தை இரத்து செய்தல் மற்றும் நிதி அறிக்கையிடல் ஒழுங்குபடுத்தல் சட்ட மூலத்தை தயாரிக்கும் நடவடிக்கையில் நிறைவு செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. 95ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க இலங்கை கணக்கீடு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு 2021 5ஆம் மாதம் 24ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமை இலங்கை கணக்கீடு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் ஆய்வு சபை மற்றும் அதற்குரிய ஏனைய தரப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் சட்டவரைஞரால் நிதி அறிக்கையிடல் ஒழுங்குபடுத்தல் அடிப்படை சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்ட மூலத்தை தயாரிக்கும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக புதிய அமைச்சருடைய கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சட்டவரைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதற்கமைய குறித்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக அமைச்சர்களுடைய உடன்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 11வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது 1962ஆம் ஆண்டினுடைய 19ஆம் இலக்க அரசியலை பாதுகாப்பு சட்டம் மற்றும் சுங்க கட்டளை சட்டத்தின் 235வது அதிகாரத்தின் கீழ் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக கைவிடல் நீக்கப்பட்டதற்கு இணையாக குறித்த வாகனங்களுடைய இறக்குமதிகளுக்கு 30% இறக்குமதி தீர்வை வரியை விதிப்பதற்கு 2024 12/9ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய பின்வரும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள கட்டளை மற்றும் ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 24/5/5 இலக்க 2025/1/27ஆம் தேதி அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள 1962ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க அரசியலை பாதுகாப்பு சட்டத்தின் 2வது பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய 1/2025 ஆம் இலக்க அரசியலை பாதுகாப்பு கட்டளை, அதே போன்று 2421 கீழ் 43ஆம் இலக்க 2025 முதலாம் மாதம் 31ஆம் தேதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள 235வது அதிகாரத்தின் கீழான சுங்க கட்டளை சட்டத்தின் 10 ஆனா பிரிவினுடைய கீழ் விதிக்கப்படுகின்ற ஒழுங்கு விதிகள். 2 நியமனங்கள் தொடர்பான அமைச்சரவை தீர்மானமாக அடுத்து காணப்படுகின்றது. உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் பதவிக்கு தற்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய பிரதி ஆணையாளர் நாயகம் பதவியில் கடமையாற்றுகின்ற உள்நாட்டு இறைவரி சேவையினுடைய விசேடத்தர அதிகாரியான திருமதி RPH பெர்னாண்டோ அவர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமனம் செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது.
தொழில் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு நியமனம் தொடர்பான ஒரு விடயமாக இது காணப்படுகின்றது. தொழில் திணைக்களத்தினுடைய தொழில் ஆணையாளர் நாயகம் பதவியில் தற்போது சேவையாற்றும் திரு HKKA ஜெயசுந்தர தற்போது குறித்த திணைக்களத்தில் 23 ஆண்டு சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளமையால் வேறு பதவியில் சேவையாற்றக்கூடிய வகையில் தொழில் ஆணையாளர் நாயகம் பதவியிலிருந்து விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனவே வேறு பொருத்தமான பதவிக்கு நியமனம் செய்யக்கூடிய வகையில் அவரை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு இணைப்பதற்கும் அதற்கமைய வெற்றிடமாகும் தொழில் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் இணைக்கப்பட்டுள்ள இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேடத்தர அதிகாரியான திருமதி HMDNK வட்டலியத் அவர்களை நியமிப்பதற்கும் தொழில் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது அல்லது இறுதி தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது 2023 ஆண்டினுடைய 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 156வது பிரிவின் கீழான ஒழுங்கு விதி தொடர்பான ஏற்பாடுகளாக காணப்படுகின்றது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 156(1) பிரிவுக்கு அமைய லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான சான்றிதழ்களை விசாரணை செய்வதற்கான விசாரணை ஆணைக்குழுவிடம் உசாவி மேலே சொல்லப்பட்ட சட்டத்தில் விதிக்கப்படும் விடயங்கள் தொடர்பான ஒழுங்கு விதிகளை உருவாக்குவதற்கு நீதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேற்குறித்த சட்டத்தின் 82(1) பிரிவுக்கு அமைய பொருத்தமான அனைத்து நபர்களாலும் ஒழுங்கு விதிகள் மூலம் உத்தரவிடப்படக்கூடிய ஏதாவது மாதிரி படிவத்துக்கு அமைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் வெளியிடப்பட வேண்டும். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் என்பதில் இலங்கைக்கு உள்ளே அல்லது வெளியே நேரடியாக அல்லது பொருள் கோடல் செய்யப்படும். ஒழுங்கு விதிகள் மூலம் அதன் விவரங்கள் உத்தரவிடப்பட வேண்டிய சொத்துக்கள் பொறுப்புகள் செலவு மற்றும் வட்டிப்பணம் கருதப்படுகின்றது. அதற்கமைய 2023 ஆண்டினுடைய 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய உருவாக்கப்பட்டுள்ள 2025 ஆண்டின் ஊழல் எதிர்ப்பு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனம் ஒழுங்கு விதிகளை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் மேற்குறிப்பிட்ட ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதில்களை வழங்கியிருந்தார். அந்த விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். குறிப்பாக அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவது தொடர்பாக IMF-னுடைய நிலைப்பாடு வேறாக காணப்படுகின்றது. எனவே அரசாங்கம் இது தொடர்பில் என்ன வகையான தீர்மானத்தை எடுக்கின்றது என்று ஒரு கேள்வியை ஊடகவியலாளர் இதன் போது வினவியிருந்தார். அத்தியாவசிய சேவைக்கான ஆட்சேர்ப்பு தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக அரசியல் லாபங்கள் அல்லாமல் குறிப்பாக தத்துவ ரீதியாக அல்லது விஞ்ஞானபூர்வமாக ஆராயப்பட்டு அத்தியாவசியமான ஆளணி வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. தொடர்பில் குறிப்பாக பிரதமர் தலைமையில் ஒரு குழுவினர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் கிரமமான முறையில் ஆட்சேர்ப்பு இடம்பெற்று வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. மொத்தமாக 15,000க்கும் மேற்பட்ட ஆட்சேர்ப்புகளை அரசு சேவையில் இணைப்பு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை அடிப்படையாக கொண்டோ செலவின முகாமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு திரைசீரனுடைய அந்த ஒழுங்குகளுக்கு ஏற்ப அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக 2வது விடயமாக குறிப்பிடப்பட்ட விடயம் பொலிஸ்மா அதிபருடைய அதாவது முன்னாள் பொலிஸ்மா அதிபருடைய கைது தொடர்பாக இதன் போது பல ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். எனவே அது தொடர்பான பேசுபொருள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் கூடுதலாக பேசப்படுகின்றது. எனவே யாராக இருந்தாலும் குறிப்பாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். 6 குழுக்கள் தற்பொழுது அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 6 குழுக்கள் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் தற்பொழுது தேடுகின்ற பணியிலே ஈடுபடுகின்றார்கள். ஏற்கனவே அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட 6 பேர் தற்பொழுது பணித்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே யாராக இருந்தாலும் சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்றும் எந்தவிதமான பாரபட்சமும் இதன்போது எடுக்கப்படாது அல்லது பாரபட்சம் காட்டப்படாமல் அனைவருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக சுகாதாரத்துறையினுடைய பணி நீக்கம் அதாவது பணி போராட்டம் தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது. சுகாதாரத்துறையைச் சேர்ந்த இயன் மருத்துவியலாளர் சங்கம் அந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளதாக இதன்போது குறிப்பிட்டிருந்தார். ஏனைய சங்கங்கள் தங்களுடைய சேவையிலே ஈடுபடுகின்றார்கள். எனவே தற்பொழுது அவர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடிப்படை சம்பளம் அதே போன்று மேலதிக நேர கொடுப்பனவு அதே போன்று PH அதே போன்று கடனுக்கான அந்த எல்லைகள் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடாமல் குறிப்பாக பணிக்கு திரும்புவதுதான் சால சிறந்தது என்ற அடிப்படையில் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இந்த மருந்து கொள்வனவு போது இடம்பெற்ற
இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக அல்லது அந்த அதிகபட்ச விலை தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. எனவே தனி உரிமையாளர்கள் காணப்பட்டதனால் அந்த அவ்வாறு விடயங்கள் அவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுதோ சுகாதார அமைச்சரில் நடைபெற்ற அந்த விடயங்கள் தொடர்பாக முறையான விசாரணைகள் தற்பொழுதோ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இறுதி அறிக்கை கிடைக்கப்பட்டதும் அது தொடர்பான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக இந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பாக கூடுதலாக ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீராவுக்கு வழங்கிய அந்த செவியின் போது எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட விடயம்தான் பாராளுமன்றத்துக்கு அது சமர்ப்பிக்கப்படவில்லை என்று. அது தற்பொழுது பாராளுமன்றத்திலே கௌரவ உறுப்பினர்களுக்காக அது 3 மொழிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விடயம் தொடர்பில் ஆராய ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தொழில்நுட்ப குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமா அதிபருக்கு அது அனுப்பி வைக்கப்படும். அதன் பின்னர் அது நீதிமன்றத்தின் ஊடாக உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக அந்த மல்கம் கர்தினல் ரஞ்சித் ஆண்டகி அவர்கள் குறிப்பிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. எனவே அந்த விடயங்கள் குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களும் அரசாங்கம் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினர் அந்த விடயத்தை தற்பொழுது குறிப்பாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அதில் ஒரு முன்னேற்றம் காணப்படுகின்றது. எனவே சாட்சியங்கள் மறைக்கப்பட்ட சூழ்நிலையிலே தான் அரசாங்கத்தை பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக குறிப்பிடப்பட்ட விடயம் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலே மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட இருக்கின்றது. பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்படும் என்றும், குறிப்பாக சம்பள அதிகரிப்பு, அதே போன்று அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு, அதே போன்று பொருட்களுடைய விலைகள் குறைப்பு போன்ற விடயங்கள் அதாவது ஏப்ரல் மாத பண்டிகை காலத்திலே வழங்கப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் குறிப்பாக இன்று ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை தொடுத்த போதும் ரத்தின சுருக்கமாக கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களுமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பாக அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.